ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபு கிரியேஷன்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலக புகழ் பெற்ற நாகூர் தர்காவினுடைய சந்தனக்கூட உருசை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழையோட உருசு நடைபெற்றது. இந்த தர்காவில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாகூர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாகூர் ஆண்டவர் அவர் யார் அப்படின்னு சொன்னால் சாவுல் ஹமீது பாதுஷா ரஹமத்துல்லா அலைஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஆன்மீக மகானவங்க. அவங்க பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக சென்று ஆன்மீக பரப்புரை செஞ்சுருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா தன்னோட யாராவது அவங்கள்ட்ட வந்து குழந்தை வரம் வேணும், அதேமாதிரி நோய் குணமாகணும், இந்த மாதிரி என்னென்னலாம் கேட்குறாங்களோ அவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு சொன்னால் உடனே அவங்க கேட்குறது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பவர் அவங்கள்ட்ட இருந்தது. அதனால் அவங்க வந்து உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு சென்று ஆன்மீக சிறப்புரையெல்லாம் செஞ்சாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சோழ மன்னருக்கு ரொம்ப கடுமையான நோய் ஒன்று இருந்தது. அப்போ நோய் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்திருந்தாங்க. அப்போ இவங்க போயிட்டு அவங்களுக்கு அந்த கடவுள்கிட்ட வேண்டி அந்த நோயை குணப்படுத்திட்டு வந்தாங்க. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு என்ன ராஜ்யம் வேணுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு கொஞ்சோட இடம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த நாகூரில் அந்த கடற்கரையோரமாக அவங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க இங்கே தங்கி சொற்பொழிலாம் ஆற்றி நிறையா ஆன்மீக சேவைகள் நிறையா செஞ்சுருக்காங்க. இவங்க உலகம் ஃபுல்லாக ஆன்மீக சேவை செஞ்சதுனால இந்த நாகூர் தர்காவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உலகமெங்கிலும் இருந்து பக்தர்கள் உலகமெங்கிலும் இருந்து எல்லா இடத்துலேருந்தும் இந்த தர்காவுக்கு வருவாங்க. அதே போல் இந்த நாகூர் தர்காவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாமே வருவாங்க. இது வந்து ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இந்த நாகூர் தர்கா இந்த வருஷம் ரொம்ப கோலாகலமாக நடைபெற்றுச்சு. அதனோட வீடியோ தான் பார்க்குறீங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் ஆப்.